நாட்டுக்கோழி உண்பது மட்டும் சிறு வயதிலேயே பெண்கள் பருவமடைவதற்கு காரணமல்ல. ஃபாஸ்ட் ஃபுட், சாக்லேட், ஐஸ்கிரீம் ஆகியவற்றை அதிகம் உண்பதாலும் அவ்வாறு நேரிடலாம். எனவே இந்த வகையான உணவுப் பொருட்களை அளவாக உட்கொள்வதும், தினசரி 8 மணி நேரம் நன்றாக உறங்குவதும், ஓடி ஆடி விளையாடுவதும் சிறு வயதிலேயே பருவமடைவதை கட்டுப்படுத்தும். அத்தோடு செக்ஸ் உணர்வுகளையும் குறைக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இப்படி இயற்கையாக பெண்களுடைய உடலில் ஏற்படும் மாற்றமானது ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ஊசி போடப்பட்ட பிராய்லர் கோழிகளை சாப்பிடுவதன் மூலமாக பெண்களின் இயற்கையான வளர்ச்சியை அதிவேகமாக்கி விடுகிறது. இதன் காரணமாக பெண் குழந்தைகளுக்கு சிறிய வயதிலேயே பூ பெய்வது, மாதவிடாய் கோளாறுகள், மெனோபாஸ் சிக்கல்கள், கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பையை அகற்றி நேர்வது போன்ற பல்வேறு விதமான பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. எனவே பெண் குழந்தைகளுக்கு முற்றிலுமாக பிராய்லர் கோழிகளை சாப்பிட கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு நாட்டுக்கோழி சாப்பிடலாம். ஆனால் தற்போது சந்தைகளில் பிராய்லர் நாட்டுக்கோழிகளும் கிடைக்கின்றன என்பதால் கவனம் தேவை. இந்த வகை பிராய்லர் நாட்டுக்கோழிக்கும் ஈஸ்ட்ரஜன் ஊசி போடப்படுகிறது. கோழி வாங்கும் போது அதில் எது பிராய்லர் நாட்டுக்கோழி என்பதை அடையாளம் காண சில வழிமுறைகள் உள்ளன. சாதாரண நாட்டுக்கோழிகளின் அலகுகள் கூர்மையாக இருக்கும். ஆனால் பிராய்லர் நாட்டுக்கோழிகள் என்றால் அதன் அலகு நுனியை நறுக்கி இருப்பார்கள். இதற்கு காரணம் நாட்டுக்கோழிகள் கூண்டில் இருக்கும்போது ஒன்றை ஒன்று கொத்திக்கொண்டு காயம் ஏற்படுத்தி கொள்ளும். இதை தவிர்க்கவே அவற்றின் அழகு நுனியை நறுக்கி விடுவார்கள். முன்பெல்லாம் பெண் குழந்தைகள் 14 அல்லது 15 வயதிற்கு மேல்தான் பருவமடைவார்கள். ஆனால் தற்போதைய அதிவேக நவநாகரிக காலத்தில் 10 வயது ஆவதற்கு முன்னரே பருவமடைந்து விடுகின்றனர். இதனால் அவர்களுக்கு மன அழுத்தம், குழப்பம், சோர்வு, பாலியல் ரீதியான உணர்வுகள் அதிகமாதல் போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் தற்போது செயற்கையை நோக்கி அதிவேகமாக மாறிவரும் நம்முடைய வாழ்க்கை முறையும் உணவு பழக்கங்களும் தான். இதுபோல இயல்புக்கு மாறாக பருவமடையும் சிறுமிகளுக்கு 13 வயதில் பருவ ஆசைகள் தோன்றுகின்றது. பள்ளி பருவத்தில் இவர்கள் துணைக்கு ஆசைப்பட்டு யாராவது ஒரு ஆணின் பிடியில் சிக்கிவிடுகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் பிராய்லர் கோழியை உண்பதுதான். எனவே தயவு செய்து பெண் குழந்தைகளுக்கு பிராய்லர் கோழிகளை சாப்பிட கொடுக்காதீர்கள். அதில் கோழிகள் விரைவாக அதீத வளர்ச்சி அடைவதற்காக ஈஸ்ட்ரஜன் என்கிற ஹார்மோன் ஊசிகள் போடப்படுகின்றன. இந்த ஈஸ்ட்ரஜன் என்கிற வேதிப்பொருளை கோழி குஞ்சுகள் உடலில் செலுத்தும் போது வளர்ச்சி வேகத்தை அதிகரித்து விரைவிலேயே பெரிய கோழிகளாக வளர்ந்துவிடும். இந்த ஈஸ்ட்ரஜன் பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்புகளின் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்துக்கும் ஆதாரமாக இயற்கையாக மனித உடலில் சுரக்கக்கூடிய வேதிப்பொருளாகும்.